கார்த்திக், இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜராஜன் வெங்கடேஷன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஸோ முதலாவதாக வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்னா என்ன சார்? ஸோ பெரும்பாலான மக்களுக்கு வந்து அது தெரியாது. ஸோ எளிய முறையில் நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடைச்சிடும். வாஸ்குலர் சர்ஜரினா ரத்த குழாய்னால வர பிரச்சனைகள். வாஸ்குலர்னா பிளட் வெசல்ஸ், அதில் வர பிரச்சனைகள், நோய்கள். இருதயம் தவிர்த்து உள்ள எல்லா ரத்த குழாய்களும், இப்போது கை கால்களுக்கு போகிற ரத்த குழாய், உடம்பு வயிற்றுக்கு போகிற ரத்த குழாய், கிட்னி, லிவர், மற்ற உறுப்புகளுக்கு போகிற ரத்த குழாய், மூளைக்கு போகிற ரத்த குழாய், இதில் வர ரத்த குழாயில் இருக்கிற பிரச்சனைகளை டீல் பண்ணுறது. அதில் வந்து நல்ல ரத்த குழாய், நல்ல ரத்த குழாயில் பெரிய ரத்த குழாய், லார்ஜ், மீடியம், ஸ்மால் சைஸ், கேப்லரி, இதில் வர நோய்கள். இல்லை அதே சமயம் கெட்ட ரத்த குழாய். ஸோ நல்ல ரத்த குழாய்ன்றது வந்து ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, தமனிகள். கெட்ட ரத்த குழாயை வந்து சிரைகள் சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற சின்ன ரத்த குழாய் இருக்கட்டும், பெரிய ரத்த குழாய் இருக்கட்டும், எதனால் வருது நோய்கள்? பெரும்பாலான நோய்கள் வந்து 3 முக்கிய காரணத்தினால வருது. ஒன்று வந்து அதில் சுவர்கள் ஏதாச்சும் அடிப்படுதோ, இன்ஜுரி டு தட் வெசல், அதனால் வரலாம். இல்லை அந்த ரத்தம் தேங்கிறதுனால வரலாம். மூன்றாவது வந்து ரத்த குழாய் உள்ளே இருக்கிற அணுக்கள், ரத்த அணுக்கள் ஏதாவது அதிகபட்சமாகிடுச்சுன்னா அதனால் வரலாம். ஸோ இந்த மாதிரி 3 முக்கிய இது வந்து நல்ல ரத்த குழாயாக இருக்கட்டும், இல்லை கெட்ட ரத்த குழாய். இந்த அடிப்படுறது பெரும்பாலும் இப்போ சப்போஸ் டைரக்ட் இன்ஜுரி வரலாம். இல்லைனா ஒரு நோய், ஒரு ஃபேட் அதிகமாக இருக்குது ரத்தத்தில், இல்லை ரத்தத்தில் வந்து சுகர் அதிகமாக இருக்குது, இல்லை ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அது போய் ரத்த குழாய் சுவர்களை தான் போய் அது வந்து அரிப்பு உண்டாக்கும். அதில் வந்து கொழுப்பு படிஞ்சு நல்ல ரத்த குழாயில் அது மெதுவாக கொஞ்சம் அடைப்பாகி, அதில் வந்து அடைப்புனால் வர பிரச்சனைகளை நம்ம நல்ல ரத்த குழாய் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இல்லை ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது, திக்காயிடுது, ரத்தம் தேங்கல் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கெட்ட ரத்த குழாயில் வரலாம், இல்லை நல்ல ரத்த குழாயில் வரும். ஸோ ஒன்றுத்துக்கும் இது வந்து திடீர்னு வரலாம், இல்லை வந்து சிறு சிறு நோயாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 20% 30% அடைப்பு வந்து 100% அடைப்பு ஆகும்போது பிரச்சனைகள் பெருசாகலாம். ஸோ இது எந்த ஸ்டேஜில் வராங்க, எந்த மாதிரி பிரச்சனைன்றது வந்து நம்ம ஒரு பார்த்தோன்னே, நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அட்வான்ஸாக எதனா டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, இதுக்கு எந்த மாதிரியெல்லாம் ஒரு சிகிச்சை பண்ணணுன்றது பண்ணிக்கலாம். சார், காமனாக மக்களுக்கு இந்த பிளட் வெசல்ஸ் மூலிமா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது? இப்போ பெரும்பாலும் வந்து இப்போது இந்தியா வந்து டயபெட்டிஸோட கேபிட்டல், டயபெட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பிஏடி, பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ், ரத்த குழாய் உள் அந்த நோய்கள். பெரிஃபரிஸ்னா காலோ கையோ உள்ள இருக்கிற, ஆர்டரிஸ்னா நல்ல ரத்த குழாய், அதில் வர டிசீஸ். ஸோ பிஏடி, பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ். இந்த மாதிரி நோய்கள் பெரும்பாலும் சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்கும், 50% மக்களுக்கு. ஸோ அப்போது எல்லா சுகர் பேஷண்ட் வரும் பொழுதும் ஒவ்வொருத்தருக்கும் காலில் பல்ஸ் இருக்கா, கையில் பல்ஸ் இருக்கா, கழுத்தில் மூளைக்கு போகிற ரத்த குழாய் பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு ரெகுலராக ஒரு செக்அப் ஃபாலோஅப்லேயோ எவ்ரி ஒன்ஸ் இன் இயர் ஆர் ஒன்ஸ் இன் 6 months வந்து நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். யாருக்கு வந்து அந்த பல்ஸ் இல்லாமல் இருக்குதோ, இல்லை யாருக்கு ஏதாச்சும் புண்ணு, சின்ன அல்சர் அப்படி தான் புண்ணாக ஆரம்பிக்கும், அந்த புண்ணு வந்து அவங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பாக இருந்தால் அந்த புண்ணு ஆறாமல் போகலாம். அந்த புண்ணு ஓப்பனாக இருக்கும்போது, அவங்க சுகர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கும்போது அது இன்ஃபெக்ஷனாக மாறுது. சின்னதாக தான் ஒரு சின்ன முள் குத்திருக்கலாம், சின்ன ஆணி கொடுத்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும், கால் எடுக்கிற அளவுக்கு போய் பாதிப்பு உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பெரும்பாலும் சுகர் பேஷண்ட்டோ, இல்லை புகைப்பிடிக்கிறது, ஸ்மோக்கர்ஸ், இவங்களுக்கும் இந்த இரத்த குழாய் நோய்கள் வரலாம். எந்த மாதிரி? இரத்த குழாய் சுவர்களே நோய் வரலாம், இரத்த குழாய் சுருங்கலாம் ஸ்மோக்கர்ஸில், இல்லை ரத்தமே திக்காகலாம். இப்போது ஹனி, தேன் மாதிரி திக்காக இருக்கும் அவங்களுக்குலாம் ரத்தம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அடைப்புகள் தொந்தரவு அதிகமாகும். ஸோ பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ரத்த குழாய் நோய்கள் அதிகமாக, ரத்த குழாயோட சுவர்கள் திக்காயிடும். ஸோ அதனால கூட அடைப்பு வரலாம். ஸோ ப்ளஸ் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறாங்க, உடல் பருமன் அதிகமாக, ஒபீஸ் பேஷண்ட்ஸு, இவங்களுக்கு நல்ல ரத்த குழாய் நோய்கள், பிஏடி, இந்த மாதிரி கூட வரலாம். அதே இன்னொரு அடுத்த பட்சம் கெட்ட ரத்த குழாய் நோய். ஸோ கெட்ட ரத்த குழாய் நோய் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரம், இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, எப்போ அதிகமான டம்மி ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ, ஸோ கெட்ட ரத்தம் மேலே போகாது. ஸோ அந்த வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம், கீழே காலில் இந்த கெட்ட ரத்தம், அதில் வந்து வால்வ்ஸ் இருக்கும். அந்த வால்வ்ஸ் வந்து கீழேருந்து பிளட்டை வந்து மேலே தள்ளும். ஸோ மேலேருந்து கீழே போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ நம்ம நடக்க அந்த வால்வ்ஸ் திறந்து மூடும். அப்போ இந்த வேல்வ் சரியானபடி வேலை செய்யலை. சப்போஸ் இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா இந்த ரத்த குழாய் வந்து கெட்ட ரத்த குழாய் எப்படி விரியும், அந்த வேல்வ் சரியாக க்ளோஸ் ஆகாது, அந்த வேல்வ்ஸ் லீக் ஆகும். ஸோ ரிஃப்ளக்ஸ் கீழே
ஸோ blood வந்து கீழே தேக்கம் ஆகும். ஸோ ஸ்டேசி நான் சொன்ன மாதிரி இந்த கெட்ட ரத்த குழாயில் தேக்கம் வரும்போது அதில் வந்து அந்த கெட்ட ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் வந்து தோலில் படிஞ்சு தோலில் நிறம் மாறலாம், கருப்பாகலாம், அரிப்பு வரலாம், புண்ணு வரலாம். அந்த புண்ணு நீண்ட நாள் ஆறாமல் போகலாம். அதே சமயம் ப்ளீடிங் கூட ஆகலாம் சில நேரத்தில், இல்லை கால் வீக்கம் வரலாம். இது வந்து இந்த சிரை, இந்த வெயின்ஸ்னால வர வெரிகோஸ் வெயின்ஸு. ஸோ ரொம்ப காமன். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிற டீ மாஸ்டர்ஸு, நர்சஸ்ஸு, டிராஃபிக் போலீஸ், இல்லை போலீஸ் பர்சனல், நின்றுட்டே இருக்கிற வேலை செய்கிறவங்க, ப்ரெக்னென்ட் விமன், ஸோ கர்ப்பிணி பெண்மணிகள், அவங்களுக்கு கூட ஆஃப்டர் டெலிவரி கூட வரலாம். ஸோ இது வந்து வெரிகோஸ் வெயின், கெட்ட ரத்த குழாயில் வர நோய்கள். ஸோ நல்ல ரத்த குழாய்க்கான ஒரு நோய்கள் வருது, கெட்ட ரத்த குழாய்களுக்கு ஒரு நோய் வருது. இது வந்து வெளி ரத்த குழாய்க்கு வர கெட்ட ரத்தத்தில் இருக்கிறது தான் வெரிகோஸ் வெயின்ஸ். இது வந்து உள் ரத்த குழாயில் கூட சில நேரத்தில் அடைப்பாகலாம். அது கூட வந்து பெரும்பாலும் வந்து இந்த கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு வரும். இல்லை ரத்தம் ஈஸியாக உறைஞ்சிக்கிறவங்களுக்கு வந்து அந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிறாங்க, உள் ரத்த குழாய் அடைப்பு. அது வந்து சில நேரத்தில் உயிருக்கு ஆபத்து கூட வரலாம். ரத்த குழாய்க்கு கெட்ட ரத்தத்தில் வந்து உள் ரத்த குழாயில் வந்து கிளாட் ஆகிடுச்சுன்னா அந்த கிளாட் உடஞ்சி இருதயத்துக்கு போய் லங்ஸில் பிளாக் ஆகி சடன் ஹார்ட் ப்ராப்ளம், சடன் அரெஸ்ட் கூட வரலாம். ஸோ அது மாதிரி எந்தெந்த நோய்க்கு எந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருக்குன்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணும்போது தெரிய வரும். அது வந்து திடீர்னு வர்றதா இல்லை ஸ்லோவாக வர்றதா, ரெண்டுமே அக்யூட் ப்ராப்ளம்ஸ், க்ரானிக் ப்ராப்ளம்ஸ்னு வகைப்படுத்தலாம். பொதுவாகவே வந்து ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கான அறிகுறிகள் என்னென்ன? ஓகே, இப்போ நம்ம வந்து நல்ல ரத்த குழாய் எடுக்கிறோன்னு வச்சிங்களேன். நல்ல ரத்த குழாய் அடைப்பாகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைப்பாகுது. ஒரு 60-50 வயசு ஒரு இருக்கு ஒரு ஆணுக்கு ரத்த குழாய் அடைப்பு வருதுன்னு வச்சுங்க. தொடையில் இருக்கிற ரத்த குழாய் அடைப்புனா அவருக்கு வந்து முட்டிக்கு கீழே, இப்போ இங்கே தொடைக்கு மேலே அடைப்பு இருக்குன்னு வச்சுங்க. கீழே ஃபுல்லாக இருக்கிற சர்க்குலேஷன் குறைஞ்சிட்டே வருது. 30-40%, 50%, இல்லை அப்படியே 60-70% அடைப்பா கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்னா முதல்ல அவருக்கு வந்து 1 கிலோமீட்டர் நடக்கும் போது கண்ட கால் சதை வந்து வலி வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாக 500 மீட்டர்லேயே வர வலி, இல்லை 200 மீட்டர், 100 மீட்டர் உக்காந்துட்டு இருக்கும் போதே வரும். ஸோ உக்காந்துட்டு இருக்கும் போது வலி இருக்குன்னாவே அது வந்து கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கிமியான்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல்னால் அந்த டைமில் நீங்கள் பண்ணாமல் விட்டால் கால் மேஜராக ஆம்புடேஷன் ஆகிடும். முட்டி வரைக்கும் இல்லை முட்டிக்கு மேலேயோ வரைக்கும் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை வர்றதுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ எப்போ நடக்கும்போது கால் வலி வருதோ அந்த டைமே டாக்டர்கிட்ட, எஸ்பெஷலி வாஸ்குலர் சர்ஜன் அணுகணும். யாரெல்லாம்னா சுகர் பேஷண்ட், பிளட் ப்ரெஷர், புகைப்பிடிக்கிறவங்க, ப்ளஸ் உடல் பருமன், செடென்டரி லைஃப் ஸ்டைல், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது கால் வலி, அது எந்த மாதிரி கால் வலி, மூட்டு வலியா இல்லை எலும்பா இல்லை சதையா அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோன்னே நாடி துடிப்பு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங்கு பல்ஸ் செக் பண்ணுறது தான். கையில் செக் பண்ணுற மாதிரி காலில் செக் பண்ணுவோம். பல்ஸ் இருந்தால் ஒரு மேஜர் பிரச்சனை சால்வ். மற்ற ஸ்கேனெல்லாம் பண்ணி பார்ப்போம். பல்ஸ் இல்லைன்னா இப்போ கால் வலி இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி, இல்லை காலில் அந்த அவங்களுக்கு வந்து விரல் எதனா கருப்பாக இருக்கா, இல்லை நீல நிறமாக மாறி இருக்கா, இதெல்லாம் வந்து கேங்க்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் லிம்ப் லிஸ்ட்டில் வந்துடுது. ஸோ ஒன்ஸ் அந்த கிரிட்டிக்கல் லிம்பு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ நல்ல ரத்த குழாய் பிரச்சனைகள். இதே கெட்ட ரத்த குழாய் பிரச்சனைகள் வந்து ஏதாச்சும் முட்டிக்கீழே இருக்கிற அந்த கணுக்காலில் தோல் ஏதாச்சும் மாறுது, இல்லை ரத்த குழாய் முடிச்சா இருக்கிறது, வேரிகோஸ் வெயின் தெரியுது, இல்லை சில ப்ளீடிங் வர்றது, இல்லை அரிப்பு இருக்கும், கால் தோலே வந்து பிளாக்காக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இல்லை கால் வீக்கம் வரும். மெயின்லி டீச்சர்ஸ் எல்லாத்துல சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கும்போது ஈவினிங் டைமில் வந்து எனக்கு வீக்கம் வருது சார், இல்லை ஹெவினஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி வேரிகோஸ் வெயினால். ஸோ இந்த மாதிரி 2 கெட்ட ரத்த குழாய், நல்ல ரத்த குழாய்ங்கிற நோய்களுக்கு நம்ம வகைப்படுத்தி அதுக்கேற்ற அறிகுறிகளை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே டாக்டர், இந்த வாஸ்குலர் சர்ஜரிக்கு வந்துட்டு காமனாக எந்தெந்த மாதிரியான நோய்களை வச்சுட்டு பேஷண்ட்ஸ் வராங்க? அது நான் சொன்ன மாதிரி தான். மெயினாக வந்து ரத்த குழாய் அடைப்புனால வர பேஷண்ட்ஸ் ஒன்று இந்த பிஏடின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது சுகர் ரிலேட்டட். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரத்த ஓட்டம் இருந்தால் ஒரு பிரச்சனை, ரத்த ஓட்டம் இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனை. இப்போ ரத்த ஓட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துது, சுகர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருஷமாக 10 வருஷம் 15 வருஷமாக சுகர் இருக்காங்கன்னா சின்ன முள்ளு குத்துதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதில் வந்து என்னென்னா சுகர் பேஷண்ட்லேயே நமக்கு 3 வகையாக பிரிக்கலாம். எப்படின்னா நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, பெரும்பாலும் வந்து நரம்பு தளர்ச்சி வந்துடும். சுகர் கண்ட்ரோலர்னா நரம்புங்கள்லாம் வந்து வீக் ஆகிடும். ஏன்னா அந்த நரம்பு வந்து தடிப்பாகிறதுனால அவங்களுக்கு வந்து உணர்வே இருக்காது. இப்போ வந்து நடந்து போகும்போது அவங்க ஹாட் வாட்டரோ இல்லை கோல்டு வாட்டரான்ற வித்தியாசம் தெரியாமல் போகும். இல்லை சில நேரத்தில் வந்து இப்போ பாத யாத்திரை போகிறவங்களோ இல்லை வெயிலில் வந்து போடுங்க பிளிஸ்டர்ஸ், அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தீ மிதிக்கிறோன்னு போயிடுவாங்க. சில டயபெட்டிஸ் அவங்களுக்கு வந்து கொப்பளமாய வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வலி இருக்காது,
அந்த எடுத்துகிட்டு போகிற உணர்வுகள் இருக்கிற நரம்புகள் வந்து தளர்ந்துடும். ஸோ அதனால் வந்து பல்ஸு நல்லா ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன். அவங்க சுகர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த 3 மாத கால சுகரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஏன்னா HbA1cன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து 6.5க்கு கீழே இருக்கணும். சிலருக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை, அவங்களுக்கு 8, 10, 11% இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகம். ரத்த குழாய் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு கால் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. ஸோ சின்ன புண்ணாக இருந்தாலும் வந்துடணும். சிலனுங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, நாங்கள் டெய்லி பாதத்தை பார்க்கணும். செல்ஃப் ஃபுட் எக்ஸாமினேஷன். டெய்லி பாதத்தை பாருங்கள், பாதம் எப்படி இருக்குது, எதாவது கிராக்ஸ் இருக்கா, எதனா புண்ணு இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு உணர்வு இருக்காது, அது எடுத்துகிட்டு தெரியாது. சின்ன புண்ணு இல்லை கல் கொடுத்தினாலும் இல்லை முள் கொடுத்தினாலும் நெயில் குத்தினாலும் தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஆகையால் நம்ம வந்து ரெகுலராக செக் பண்ண சொல்லி நெயில் இன்ஃபெக்ஷன் எதனா இருக்கான்னு பார்க்க சொல்லுவோம். விரல்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனஸ் ஆகிடும். இந்த நரம்பு தளர்ச்சியில் ஸ்கின் ட்ரை ஆகி கிராக்ஸ் வரும். ஸோ அதுக்காக வந்து கோகோனட் ஆயிலோ இல்லை ஏதாச்சும் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் போட்டு 2 விரல்களுக்கு நடுவுலையோ இல்லை பாதத்துக்கெல்லாம் தடவிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டயபெட்டிஸில் எஸ்பெஷலி அந்த நியூரோபத்தின்னு சொன்னால நரம்பு தளர்ச்சி. 2வது வகை நியூரோபத்தி ப்ளஸ் இஸ்கிமியா. அதாவது நியூரோபத்தினா நரம்பு தளர்ச்சி ப்ளஸ் ரத்த ஓட்ட அடைப்பு. முதல்ல நியூரோபத்தி மட்டும் இருக்கும், நல்லா ரத்த குழாய் நாடி துடிப்புலாம் இருக்கும். 2வது வகையில் 2மே கலந்து வரும். ரத்த ஓட்டமும் குறைவாக இருக்கும், நரம்பு தளர்ச்சிக்கும். அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை, சின்ன புண்ணு ஆறவே ஆறாது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக தானே இருக்குது, சரி எங்கேயாச்சும் லோக்கலாக ட்ரீட் பண்ணுவோம், சின்னதாக கட் பண்ணி பார்க்கலாம், சீல் இருக்கா, அந்த புண்ணு பெருசாகிடும், அப்போ ஆறாது. அப்போ உடனே அவங்க வந்து வாஸ்குலர் சர்ஜன் அணுகணும். ஏன்னா நாடி துடிப்பு இல்லைன்னா காலுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகம். பெரும்பாலான மக்கள் மேஜர் ஆம்புடேஷன் போகிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அடைப்பு இருக்கலாம். எந்த மாதிரி அடைப்பு இருக்கும், நல்லா அந்த PADன்னு சொல்கிற பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ். தொடைக்கு இங்கே வயிற்றுலேயே கூட அடைப்பு இருக்கலாம், தொடையில் இருக்கலாம், இல்லை முட்டிக்கு கீழே, இல்லை 3 சேர்ந்து கூட இருக்கலாம். மல்டி செக்மெண்டல் பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ். ஸோ எந்த லெவலில் இருக்கிற அடைப்பை வந்து எப்படி பண்ணலாம், சின்ன அடைப்பா இல்லை சுருங்கி இருக்குதா, நேரோயிங்ன்றது பாத சுருங்கி இருக்குது. அடைப்பு வந்து முழுமையாக 100% அடைப்பு. ஸோ ஸ்டினோசிஸ் அக்ளூஷனாக பிரிக்கிறாங்க. அந்த இந்த நேரோயிங் வந்து எப்படின்னா சின்ன பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி கூட பண்ணலாம். இருதயத்தில் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஒயர் பாஸ் பண்ணிட்டு பங்க்சர் கீ ஹோல் ப்ரொசீஜர் மாதிரி ஒயர் பாஸ் பண்ணிட்டு அதை வந்து பலூன் பண்ணி அந்த ரத்த குழாய் அடைப்பை வந்து விரிவுபடுத்தலாம். இல்லை சின்ன அடைப்பு வந்தால் சில நேரத்தில் ஸ்டண்ட் பண்ணும், வயிற்றுக்கோ இல்லை தொடையில் இருக்கிறதுக்கோ ஸ்டண்ட் பண்ணலாம். ஸோ முட்டிக்கீழ் அடைப்பு இருந்தால் அதே மாதிரி பங்க்சர் பண்ணி திரும்ப ஒயர் பாஸ் பண்ணி அதில் பலூன் மட்டும் பண்ணிவிட்டு பாதை அந்த க்ரியேட் பண்ணும், அடைப்பை சரி பண்ணிவிட்டு ரத்தத்தை இங்கே இருக்கிற ரத்தத்தை நல்லா எடுத்துகிட்டு போய் அந்த பாதத்துக்கு கொடுக்கணும். இது விரல் கருப்பாக இருந்தாலோ இல்லை புண்ணு இருந்தாலோ அந்த இடத்த கொடுத்தா அது கொஞ்சம் டக்குன்னு ஹீல் ஆகிறதுக்கான நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். ஸோ இந்த டிலேயில் இது வந்து ஏர்லியராக பிக்கப் பண்ணிட்டா வாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு 85% மக்களுக்கு நம்ம கால் இழப்புகளெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதே பண்ணால் மட்டும் அதிகபட்சம் கால் தான், முட்டிக்கீழோ இல்லை முட்டிக்கு மேலேயோ. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை அப்படியே போயிட்டே இருக்கும். அவர் கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க சார், அப்புறம் வந்து ஒரு விரல் எடுத்தாங்க, 2 இப்படி ஒரு பல கதைகளை கேட்டிருக்கலாம். முன் பாதம் போயிடுச்சு. ஸோ பெரிய புண்ணாக வரும்போது இன்னும் நமக்கு சேலஞ்ச் ஆகிடும். அந்த ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறது சொல்கிறேன். ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் தான் அது ஒரு ப்ராப்ளம். இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண, ஏன்னா ஒரு கிருமியாக இருக்காது, அது பல கிருமிகளாக இருக்கும். ஸோ பாலிமைக்ரோபியலாக தான் இருக்கும் அது. அந்த கிருமியை நம்ம இது பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஹெவி டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். அந்த ஹெவி டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரத்த குழாய் வழியாக தான் போகணும். இப்போ ரத்த குழாய் வந்து நம்ம பாதை க்ரியேட் பண்ணணும், ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லை இந்த பலூன் ஸ்டண்டிங் பண்ணி. இதே லாங் பிளாக்காக இருந்தால் சில நேரத்தில் பைபாஸ் பண்ணுறோம், காலுக்கு வயிற்றுக்கு கூட பைபாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரத்த குழாய் சின்னதான நேரோயிங்கா இல்லை அடைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிகிச்சை பண்ணலாம். சில பேஷண்ட் வெறுமென்னு இஸ்கிமி, அதான் நான் முதல்ல நரம்பு தளர்ச்சி சொன்னேன், அப்புறம் நரம்பு தளர்ச்சி ப்ளஸ் பிளட் வெசல் பிளாக். சில பேஷண்ட் 10% மக்கள் வந்து வெறும் பிளட் வெசல் பிளாக்காக கூட வரலாம். ஸோ அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றதை பொறுத்து ஃபஸ்ட்டு டாப்லர் ஸ்கேன் பண்ணுவோம், அதில் அடைப்பு இருக்கான்னு உறுதிப்படுத்துவோம். அதுக்கப்புறம் சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். அந்த சிடி ஆஞ்சியோகிராமில் தான் நமக்கு தெரியும் இது 3 சென்டிமீட்டர் நேரோயிங், 5 சென்டிமீட்டர் பிளாக், 10 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் பிளாக்னு வகைப்படுத்தலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எண்டோவாஸ்குலராக பண்ணிக்கலாம். ரத்த குழா வழியாக போய் ஒயர் பாஸ் பண்ணி ஸ்டண்ட் பண்ணிட்டு வந்துடலாம், இல்லை பலூன் மட்டும் பண்ணிட்டு வரலாம், இல்லை இது லாங் பிளாக்காக இருக்குது இதுக்கு பைபாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பைபாஸ் பண்ணும்போது அவங்க பேஷண்ட்டு எந்த மாதிரி கண்டிஷன் இருக்காங்க, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இருதய நோய் இருக்கா,
அவங்க ஏற்கனவே புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கா, இல்லை டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் இருக்கா, இல்லை ஏற்கனவே எதனா ஸ்ட்ரோக் வந்திருக்கா, இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் கேட்டகரி பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரொசீஜர் சூட்டபுளாக இருக்கும். நமக்கு எண்டோவாஸ்குலரான பண்ணுறதா, இல்லை பைபாஸ்க்கு வந்து அவங்க வந்து முழுமையாக அவங்க வந்து தாக்கு பிடிப்பாங்களான்றத வந்து எல்லாம் ஒரு குழுவாக, இப்போ ஹார்ட் டாக்டரு, அனஸ்தீசியா டாக்டர், அதே லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் கேட்டுட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கி கிளியரன்ஸ் வாங்கிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் வந்து வாஸ்குலர் சர்ஜரியில் வந்து நீங்கள் சந்திக்கிற சவால்கள் என்னென்ன சார்? பெரும்பாலும் வந்து அவங்க எந்த ஸ்டேஜில் வராங்க. இப்போ ஏர்லியராக வந்துட்டாங்க, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 1 சென்டிமீட்டர் பொண்ணு இருக்கும்போது நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், ரத்த குழாயை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நோயும் குறைவாக இருக்கும், ஓகே, நமக்கு பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இதே அதிகபட்சமாக 4 விரலும் 5 விரலும் கருப்பாயிடுச்சு இன்ஃபெக்ஷனோட வரும்போது நம்ம வந்து அவங்க என்ன ஏஜ் வந்து முதுமை அடைஞ்சிருக்காங்க, 75 வயசோ 80 வயசோ இருக்கிறவங்களா, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இல்லை நுரையீரல் பாதிப்பு இருக்குது, மூட்டு வலி இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு கால் எழுப்பு அதுனா எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு 3 லெவல் பிளாக் இருக்குது. நம்ம வந்து 1 லெவல் கரெக்ட் பண்ணலாமா, இல்லை 2 லெவல்ஸ் கரெக்ட் பண்ணலாமா? 3 லெவல்ஸ் கரெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றது இருதய டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்குவோம். அதே சமயம் மற்ற கிரிட்டிக்கல் கேரோ மயக்க டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா லைஃபாக லிம்பான்னு பார்க்கணும். காலுக்காக தான் வராங்க, ஆனால் அதுக்கு சமயம் அந்த கால்னால வந்து இந்த ப்ரொசீஜர்னால அவங்களுக்கு எந்த அளவுக்கு லைஃப்க்கு ரிஸ்க் வரலாம் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டிஃபை பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதுக்கு வந்து நம்ம இது தான் சேலஞ்சாக இருக்கும். ஏஜ் ரிலேட்டட் ப்ளஸ் சுகர் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது, இல்லை 3 லெவல் பிளாக்ஸ் இருக்கா, இந்த மாதிரி சேலஞ்சஸை வந்து நம்ம வகைப்படுத்தி அவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இவங்க ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்காங்க, இவங்க உயிருக்கு ஆபத்து வந்து ஒரு 20% இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுனா 20-30% வரலாம், ஸோ நம்ம இந்த பைபாஸ் பண்ணும்போது வரலாம், இல்லை ஒரு கால் எடுக்கலாமா அதுக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி. சில நேரத்தில் புண்ணு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, இது வந்து நம்ம காப்பாற்றப்பட முடியுமா, 3 லெவல் பிளாக்கை எடுத்த பிறகு பாதத்தை காப்பாற்றப்பட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு விரல் தானே சரின்ட்டு ஒரு அடைப்பு எடுத்தால் கூட சில நேரத்தில் ஹீலிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் ரொம்ப டே டு டே ப்ராக்டிஸில் வரும். அண்ட் டாக்டர், சுகர் அதிகமாக இருக்கிறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான டிசீஸ் வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? இப்போ சாதாரணமாக அதான் நான் சொன்ன மாதிரி 50% மக்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் வரலாம், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. ப்ளஸ் மெயினாக வந்து பிளட் ப்ரெஷர்னால மற்ற இருதயத்துலேயும் பிரச்சனை வரலாம், மற்ற ரத்த குழாயிலையும் பிரச்சனை வரலாம். அது வந்து ரத்த குழாய் சுவர்களில் சில நேரத்தில் வந்து திக்காகிறதுனால கிழியறது கூட டிசெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பிளட் ப்ரெஷர்னால அது ஃபுல்லாக பெரிய ரத்த குழாயிலே கிழிஞ்சு வரும், மூளைக்கு போகிற ரத்த குழாய் அடைப்பு பண்ணலாம், இல்லை உள்ளே இருக்கிற குடல் ரத்த குழாய், கிட்னி ரத்த குழாய், அந்த மாதிரி ஒரு டிசெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதை பிபி, அன்கண்ட்ரோல் பிபியில் சில நேரத்தில் ப்ளீடிங் கூட ஆகலாம், பிரெயின் ப்ளீடிங். ஸோ இந்த மாதிரி அது ஒரு ஒரு பிரச்சனை, ப்ளீடிங் ஒன்று. இன்னும் நம்ம பேசுறது அடைப்பு, அந்த டிசெக்ஷன் அப்படியே கிழிஞ்சிட்டே வருதுன்னா காலுக்கு வரைக்கும் அது வந்து அடைப்பு கொடுக்குற அளவுக்கு வரலாம். இங்கே இருதயத்தில் மேலே கிழிகிற அயோட்டிக் டிசெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த பெரிய ரத்த குழாய் கிழியுது, பெரும்பாலுமான அதிகமான பிபி இருக்கிறவங்களுக்கு வரும் அது. ஸோ இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டு வந்து பெரும்பாலும் ரத்த குழாய் அடைப்பு வரும். அது வந்து பெரிய ரத்த குழாய் இருக்கலாம், மேக்ரோவாஸ்குலர், சிறிய ரத்த குழாய் கூட இருக்கலாம், மைக்ரோவாஸ்குலர். ஸோ இந்த 2 இதை வந்து நம்ம ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ 50% மக்களுக்கு வரும் அது. அண்ட் டாக்டர், ஸ்மோக் பண்ணுறதால ரத்த குழாயில் எந்தெந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? ஸ்மோக்கர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மீடியம் சைஸ் ஆர் ஸ்மால் சைஸ் வெசல், அதில் வந்து ரத்த குழாய் சுவர்களில் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனோட ஒரு கிளாட்டாக வரலாம் அது. இல்லை ரத்த குழாய் சுருக்கமாக இருக்க வேசோ கான்ஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க, ரத்த குழாய் சுருங்கலாம், இல்லை ரத்தமே வந்து திக்காகலாம். சுகர் அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட் 2 பேரும் ஒரே பேஷண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு 4 to 5 times ரிஸ்க் இஸ் மோர். இந்த மாதிரி பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸோ ரத்த குழாய் அடைப்பு வர்றதுக்கு காரணங்கள் சுகர் பெரும்பாலும் அவங்களுக்கு வரும். இல்லை சில நேரத்தில் வந்து பெரிய ரத்த குழாய் நோய்களே வந்து ரத்தம் கட்டிக்கலாம். ஸோ ஸ்மோக்கர்ஸ்க்கு. ஸோ அண்ட் ஆல்சோ டொபாக்கோ சூவர்ஸ் இருக்காங்க, சிலருங்க ஹார்ன்ஸ் போட்டு சூப் பண்ணுவாங்க, டொபாக்கோ, அவங்களுக்கும் இந்த மாதிரி நான் நிறைய பேஷண்ட் பார்க்கும்போது கெட்ட ரத்த குழாய் அடைப்பு அதிகமாக, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வருது, நல்ல ரத்த குழாயிலையும் அடைப்பு வருது. ஸோ பெஸ்ட் வந்து
ஸ்ட்ரிக்ட்லி டு ஸ்டாப் ஸ்மோக்கிங் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ கன்சப்ஷன். அதே மாதிரி வந்து ரத்த குழாயில் ஏற்படுற நோய்கள்னால பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ அதிகமாக இருக்கும்? இப்போது மூளைக்கு போகிற ரத்த குழா இப்போ அதே தான் எல்லாமே காரணங்கள். பெரும்பாலான காரணங்கள் வந்து நீரிழிவு நோய், ஹைப்பர் டென்ஷன், இல்லை புகைப்பிடிக்கிறது, ஒபிசி பேஷண்ட், சிலவங்களுக்கெல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே சில நேரத்தில் வந்து ஸ்ட்ரோக் வருது. 29 வயசு 25 வயசுக்கு ஸ்ட்ரோக் வருது. அது இரத்த குழாய் நோய்கள், ஹைப்பர் கோயாகுபிள்ஸ். நான் 3 முக்கிய காரணங்கள் சொன்னேன். அதில் ஒரு காரணம் வந்து ரத்தம் திக்காகி கிளாட் ஆகிறது. அது உடலில் எந்த பகுதியிலனா ஆகலாம். ஸோ மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வந்து கிளாட் ஆயிடுச்சுன்னா அது வந்து பக்கவாதம் விளைவிக்கும். அது வந்து பெரும்பாலான வயது முதியோர்களோ இல்லை இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு, பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸுக்கு தான் வரும், ஸ்மோக்கர்ஸ்க்கு. பட் சில யங்ஸ்டர்ஸுக்கு சில நேரத்தில் வந்து ஃபேமிலியிலே ரன் ஆகலாம். அந்த ஹைப்பர் கோயாகுபிள் ஸ்டேட் சொல்கிறாங்க. ஸோ ஹைப்பர் கிளாட்டிங், அதிகபட்சம் கிளாட் ஆகலாம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி யங் ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ அது மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வரும்போது நம்ம வித்தின் 4 hours ஆர் 4.5 hours நம்ம ரீச் ஆகிடும். ஏதாச்சும் வாய்க்கோணையாவது இல்லை கை கால் வராமல் போகுதுன்னா அது எந்த வயதாக இருக்கட்டும், அவங்க வந்து இம்மிடியேட்டாக வந்து எங்கே அந்த ஸ்ட்ரோக் யூனிட் இருக்கோ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஹாஸ்பிட்டல் அணுகி உடனே சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து எந்த லெவல் பிளாக் இருக்குது, அதுக்கு வந்து ரத்தம் கட்டியை கரைக்கிற அந்த மெல்ட்டிங் ஏஜென்ட் ஒன்று இருக்குது, த்ராம்போலைட்டிக், அது உடனே கொடுத்துடணும். 4.5 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்தா தான் அந்த ரத்த கட்டிக்கு அப்படியே கரைஞ்சிரும். ஸோ ஒரு குயிக்கர் ரிக்கவரி இருக்கும். இதே கொஞ்சம் கடந்து வராங்கன்னா அவங்களுக்கு சில நேரத்தில் ரத்த குழா வழியாக போய் மூளைக்கு இருக்கிற அந்த கிளாட்டை வந்து அப்படியே ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு கூட வசதிகள் இருக்குது இப்போது. இல்லை நீண்ட நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்படிஞ்சு ரத்த குழாய் அடைப்பாகுது, ஒரு 80%, 90% அடைப்பாகுது, அதில் கிளாட் உருவாகுதுன்னா சில நேரத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ரத்த குழா அடைப்பை எடுத்து அதை வந்து சரி பண்ணுறோம். அண்ட் டாக்டர், லைஃப் ஸ்டைலில் எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம பண்ணுறதால இந்த மாதிரி டிசீஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும்? பெரும்பாலும் இந்த முக்கியமானது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன், வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நமக்கு எந்த வித தொந்தரவும் இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், ஃபிசிக்கலி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லை வந்து டயட் கண்ட்ரோலில் இருக்கணும். ரொம்ப செடென்ட்ரியாக ரொம்ப உட்காந்துட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடுவில் வந்து எழுந்து போகிற ஒரு எவ்ரி 2 hours கூட நடந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வராமல் இருக்கிற பிரச்சனை, எனக்கு சுகர் இல்லை பிளட் ப்ரெஷர் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அவங்களே வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. எக்ஸசைஸ் எல்லா உறுப்புகளுக்கும் வந்து பெனிஃபிட் கொடுக்குது. ஸோ ரெண்டாவது இப்போ சுகர் இருக்கிறவங்க அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். சுகரு அவங்களுக்கும் வந்து உடற்பயிற்சியோ இல்லை டயட்டிங் ப்ளஸ் மருந்தை வந்து ரெகுலராக எடுத்து செக்கப் பண்ணிட்டு ஒரு எவ்ரி 1 in 3 months சுகர், அதில் நிறைய சுகர் கண்ட்ரோல் ஆகும். சில நேரத்தில் டெய்லி கூட செக் பண்ணுற இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு இல்லை அவங்களாம் வந்து 1 in 2 days ஆர் டெய்லி கூட செக் பண்ணுற அளவுக்கு தேவைப்படலாம். சிலருங்க வந்து 1 in 3 months ஆர் 6 months வந்து செக்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் வந்து புகைப்பிடிக்கிறவங்க அவங்க ஸ்ட்ரிக்டாக நிறுத்தணும். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஸ்மோக்கிங்ன்ற, ஆக்டிவாக நம்ம பிடிக்கிறது, இல்லை பேசிவ்னா மற்றவங்க பிடிக்கிற இடத்துல போய் நம்ம இருக்கிறது. ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஸ்மோக்கர்ஸுக்கு. ப்ளஸ் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரி உட்காராமல் செடென்ட்ரியாக இல்லாமல், ஈவன் ஐடி ப்ரொஃபஷனல் நிறைய பேர் உட்காந்துட்டே இருக்குவாங்க 8 hours 10 hours. ஸோ அது வந்து எவ்ரி 2 hours யூ ஹேவ் டு கெட் அப் ஃப்ரம் த சீட் அண்ட் தென் கோ ஃபார் ஒரு வாக் இப்படி பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் டயட்டிங் வில் prevent most of this vascular problem. Plus strictly to control blood pressure and blood sugar ப்ளஸ் ஸ்மோக்கிங் ஸ்டாப்பேஜ். ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க மாதிரி ப்ராப்பரான எக்ஸசைஸ் டயட் ஃபாலோ பண்ணால் வந்து கொஞ்சம் இதுலேருந்து வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும்னு. என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும்? நம்ம பாரம்பரிய உணவுகளை மெயினாக நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா அதில் எந்த மாதிரி ஒரு ஆயிலில் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபேட் கண்டென்ட் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட் நியூவர் ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம பாரம்பரியமாக நம்ம எப்படி நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி உணவை வந்து நம்ம உண்ணுவது நம்ம உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி வந்து வேக்சின்ஸ் போடுறதுனால ரத்த குழாயில் வந்து அடைப்புகள் இல்லை கிளாட்லாம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? அதுக்கு முழுமையான ஒரு தீர்வு ஸ்டடி இல்லை. ஆனால் நிறைய பேர் நம்ம இப்போ அப்பப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதுவாக இருக்கலான்ற ஒரு கணிப்பு இருக்குது. ஒருவேளை வேக்சினால் வந்திருக்குமா? ஏன்னா அப்போ இந்த கொரோனா டைமில் கோவிட் அதுவே வந்து ஒரு இரத்த குழாய் அடைப்பை தான் உண்டாக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையை உயிரிழப்பை உண்டாக்கியது. ஸோ அதுக்கான வேக்சின் மெயினாக வந்து
சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இப்போ சில பழக்க வழக்கங்களே நல்லா ஒன்றும் எந்தவித பழக்க வழக்கமும் இருக்காது, பேட் ஹேபிட்ஸ். அவங்களுக்கும் சில நேரத்தில் வருதுன்ற ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. அண்ட் ஆண்டுதோறும் வந்துட்டு மக்கள் எந்தெந்த மாதிரியான பரிசோதனை இதுக்காக செய்யணும் டாக்டர்? பேசிக் இன்வெஸ்டிகேஷன் தான். நமக்கு வந்து ரத்த அணுக்கள் எப்படி இருக்குது, ஒரு ஹீமோகிராம் பார்த்துக்கிறது, இல்லை கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்குறது, யூரியா கிரியாட்டின் பண்ணுறது, ப்ளஸ் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மெயினாக. சிலருக்கு வந்து HbA1c 3 மாத சுகருக்கு செக் பண்ணுவோம். இல்லை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே, ECG, ஒரு எக்கோகார்டியோகிராம். அண்ட் சிலருக்கு நல்லா நடக்கக்கூடியவர்களுக்கு வந்து சில நேரத்தில் ட்ரெட்மில் பண்ணி பார்ப்போம். அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்களால வந்து இந்த 15 நிமிடம் ஓட முடியுதா, 20 நிமிடம் ஓட முடியுதா அப்படின்றத வந்து அந்த செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது. ஒரு அதில் நம்ம பெரும்பாலும் ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பேசிக் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா போதும். டாக்டர், வெரிகோஸ் வெயின்ஸ் பற்றி வந்து ப்ரீவியஸாக நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. பட் இதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்க்கல. ஏன்னா இப்போ காமனாக நிறைய பேருக்கு அது வருது. அதுக்கான முழு தீர்வு என்னவா இருக்கும் டாக்டர்? நான் சொன்ன மாதிரி கெட்ட ரத்தக்குழாய், சிறையினால் வர பிரச்சனை. அது உள்ள வேல்வ்ஸ் இருக்குது. அந்த வேல்வ்ஸ் வந்து சரியாக க்ளோஸ் ஆகலை. ஸோ கெட்ட ரத்தம் வந்து கீழேருந்து மேலே போகாமல் கீழே தேக்கத்தினால தான் வருது அந்த பிரச்சனைகள். ஸோ அந்த வேல்வ்ஸ், எங்கே வேல்வ்ஸ் இருக்குது? ஒரு 2 வேல்வ், முக்கியமான வேல்வ் இருக்குது. ஒன்று தொடைக்கு மேலே, இன்னொன்று முட்டிக்கு கீழே பின்னாடி இருக்குது. ஸோ இந்த 2 வேல்வ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஜங்ஷன் வேல்வ் அது என்னென்னா, வெளியேந்து வர ரத்த குழாய் போய் உள் ரத்த குழாய் ஜாயின் ஆகிற ஒரு ஜங்ஷன். ஸோ அந்த வேல்வ் சரியாக வேலை செய்யலைன்னா உள் ரத்த குழாயிலேருந்து வெளி ரத்த குழாய்க்கு வந்து காலுக்கு கீழே டுவர்ட்ஸ் தி கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தினால கீழே தான் பெரும்பாலும் தேங்கும், அந்த கணுக்கால் கிட்ட. அங்கே வந்து இந்த கலர் சேஞ்சஸ்ஸு, இல்லை அரிப்பு, புண்ணு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ இது எந்த மாதிரி, ப்ளஸ் உள் ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் பண்ணிவிட்டு, ஓகே பல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு கூட பார்க்கணும். இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு பல்ஸு கூட பார்க்கணும். ஏன்னா நமக்கு அடுத்த கட்டம் வந்து நல்ல ரத்த குழாய் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் கெட்ட ரத்த குழாய் நோய் தான் இது. ஸோ இது வந்து உள் ரத்த குழாயில் வர பிரச்சனையா, இல்லை வெளி ரத்த குழாய் மட்டும்தான் இருக்கா? உள் ரத்த குழாய்னா வந்து செகண்டரி வெரிகோஸ் வெயின். ஸோ உள் ரத்த குழாய் நல்லா இருக்குது, ஒன்லி ஜங்ஷன் இந்த வேல்வ், லீக்கி வேல்வ்ஸ், ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன, நம்ம ரிட்டர்ன் ஆகுறது. இப்போ நம்ம சாப்பிடும்போது உணவுக்கு கீழே போகுது, அது ரிஃப்ளெக்ஸ் ஆகும்போது ரிட்டர்ன் ஆகுது, அதுதான் ரிஃப்ளெக்ஸ் சொல்கிறோம். ஸோ அது போல் கீழேருந்து போகிற ரத்த ஓட்டம் கீழே தேங்கி நிற்கிறது, ரிவர்ஸ் வர்றது. ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ஸ், லீக்கி வேல்வ்ஸ்னும். ஸோ இந்த 2 வேல்வ், மெயின் வேல்வ் எப்படி இருக்குன்ற, ஒரு காலுக்கு 2 வேல்வ் இருக்குது மெயின் வேல்வ், ப்ளஸ் அது தவிர்த்து ரத்த குழாய் ஃபுல்லாகவே வந்து வேல்வ்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேல்வ்ஸ் எல்லாம் எதனா பழுதடைஞ்சிருக்கா, இந்த அவுட்டர் வெயின்ஸ், டீப்பர் வெயின்ஸ், இல்லை கனெக்டிங் வெயின்ஸ், இதெல்லாம் வந்து டாப்லர் ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஸோ அது நிற்க வச்சும் பண்ணணும், படுக்க வச்சும் பண்ணணும். அதுதான் முக்கியம். நிற்கும் போது தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஹெவினஸ் இருக்கா, அதனால் வந்து நிற்க வச்சு அந்த ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த டாப்லர் ஸ்கேனில் உள் ரத்த குழாய் நல்லா இருக்குது, வெளி ரத்த குழாய் மட்டும் பிரச்சனைனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் லேசர் ட்ரீட்மெண்ட்டோ, இல்லை மெயின் வேல்வ்ஸ்லாம் நல்லா இருக்குன்னா இன்ஜெக்ஷன் ஸ்க்ளீரோதெரப்பின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஸ்க்ளீரோதெரப்பி வந்து மெயின் வேல்வ்ஸ் நல்லா இருக்குது, ஒன்லி முட்டிக்கீழே மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சியாக இருக்குது. ஆனால் வந்து அரிப்பு, வீக்கம், தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கூட சிகிச்சை பண்ணுவோம். இதே தொந்தரவு இல்லை சார் அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு நாங்கள் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ், அது வந்து ப்ரெஷர் எங்கே கீழேருந்து மேலே வரும்போது ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அந்த சாக்ஸ், லாங் சாக்ஸ், அது தொட வரைக்கும் போடுவோம், இல்லை முட்டி கீழே வரைக்கும் போடுவோம். இது வந்து தொந்தரவு இல்லாதவங்களுக்கு. ஸோ தொந்தரவு வந்துருச்சுன்னா நம்ம ஏதாச்சும் சிகிச்சை பண்ணிக்கணும். லைக் நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால், வித் வெரிகோஸ் வெயின் இருந்தால் நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட்டோ, சில நேரத்தில் ஓப்பன் சர்ஜரியை ஓப்பன் பண்ணி அந்த முழு ரத்த குழாய் எடுத்து கூட பெருசாக லேசர்லாம் வந்து ஒரு 15 மில்லிமீட்டர் விரிவு அடைஞ்சிருக்கு, இல்லை 20 மில்லிமீட்டர் விரிவு அடைஞ்சிருக்கிறதுக்கு வந்து சில நேரத்தில் சுருக்க முடியாது லேசரில். கான்செப்ட் என்னென்னா, ஓப்பன் சர்ஜரியில் இந்த வேரிகோஸ் வெயின் முன்னாடியெல்லாம் ஓப்பன் பண்ணி ரத்த குழாய் எடுத்து வெளியே போட்டுருவோம். அப்போ கெட்ட ரத்தம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அதே கான்செப்ட் இங்கே ரத்த குழாய் சுருக்கிடுறோம், கெட்ட ரத்த குழாய் அப்படியே சுருக்கணும்னு. ஸோ அதில் வந்து ரத்தம் வராது கீழே. அதுதான் லேசர் ட்ரீட்மெண்ட். அது என்ன, சில நேரத்தில் வந்து நிறைய வகைகளான இருக்குது. லேசர் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, க்ளூ இன்ஜெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டூயிங் இருக்குது. ஸோ அதுவும் வந்து டே கேர் மாதிரி தான், ஒரு காலைல வந்து ஈவினிங் கூட அனுப்புகிற மாதிரியான ப்ரொசீஜர் அது. ஸோ சில நேரத்தில் தான் நான் வேல்வ்ஸ்லாம் நல்லா இருக்கும்போது இன்ஜெக்ஷன் ஸ்க்ளீரோதெரப்பி போடுவோம். சின்ன ரத்த குழாயை அந்த இன்ஜெக்ஷன் போட்டது அது ஹார்டாகிடும்,
இல்லை சுருங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸ்டாக்கிங்ஸ் போட சொல்லிவிடுவோம். ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை, வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட் குறைக்கிறது, பெட்டர் ஸ்டாண்டிங் ஒர்க் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நடுவில் வந்து அவங்க நடந்துட்டு போகிறதோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் 6 மாதமோ இல்லை 2 வருடம் வந்து அவங்க சாக்ஸ் போட்டுட்ருக்கணும் ஆஃப்டர் த ப்ரொசீஜர். ஸோ இங்கே வந்து காமனாக வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து அந்த பிளட் தின்னர் பயன்படுத்துகிறாங்க. அது எந்த விதத்தில் ஹெல்ப் ஆகும் டாக்டர்? அது ஆக்சுவலாக உண்மையா? அந்த ரத்தக்குழ அடைப்பு நான் சொன்ன மாதிரி திடீர்னு வருது. அந்த அடைப்பு வந்து இருதயத்தில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்து இருதயம் இறுகலாக துடிக்குது, அந்த அங்கே இருதயத்தில் வந்து ரத்த கட்டி உருவாகுது. அது வந்து அந்த இரத்த குழாய், ஏன்னா இருதயத்தில் தானே எல்லா உறுப்புக்கும் ரத்தம் போகுது, அது போய் இருதயத்திலேருந்து மற்ற இரத்த குழாயில் அடைப்பாகுதுன்னா அப்பயும் அந்த அக்யூட் இந்த பிளட் வெசல் பிளாக்னால லிம்ப் அட்டாக்ஸோ இல்லை பிரெயின் அட்டாக்ஸு, இன்டெஸ்டினல் அட்டாக்ஸ், நிறைய அட்டாக்ஸ் வருது இல்லைங்களா? ஸோ இந்த இர்ரெகுலராக துடிக்கும் போதோ இருதயம், அப்போது ரத்தம் ஒரு இடத்துல தேங்குது, அங்கே தேக்கம் வரும்போது கிளாட் ஆகுது. எந்த இடத்துல தேக்கம் வந்தாலும் கிளாட் வரலாம். இப்போ நம்ம கீழே இருக்கிற ரத்த குழாய் அடைப்புனாலும் அது கெட்ட ரத்த குழாய் அடைப்பானாலும் நம்ம பிளட் தின்னர் கொடுக்குறோம். ஸோ அந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பிளட் தின்னர்ஸ் கொடுக்கணும். 2 வகை, ஒன்று ஒயிட் கிளாட்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை ரெட் கிளாட்ஸ்ன்னு சொல்கிறோம். நல்ல ரத்த குழாயில் வந்து ஒயிட் கிளாட்ஸ், கெட்ட ரத்த குழாய் வந்து ரெட் கிளாட்ஸ். ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆஸ்பிரின்ன்ற மாத்திரையும் இல்லை இன்னொரு ஆன்டிகோகுலேஷன்ற 2 வகையாக மாத்திரைகள் இருக்குது. ஸோ அந்த இல்லை இன்ஜெக்ஷனாக கூட இருக்குது. ஸோ அந்த சிகிச்சையை நம்ம வந்து பிளட் தின்னர்னு சொல்கிறது அதுதான். ஸோ எனி அட்டாக்ஸ் ஃபாலோயிங் ஒரு சடன் வாஸ்குலர் ப்ராப்ளம், அது ஒன்று. இல்லை கொஞ்சம் மெதுவாக நோய் வருது, க்ரானிக், திடீர்னு வந்து ஒரு டென்ஷன் ஆகுது, அங்கே இருக்கிற அந்த கொழுப்பு அந்த அடைப்பு வந்து கிழியலாம் உள்ள, அது கிழிஞ்ச உடனே சடனாக வந்து ஒரு கிளாட் உருவாகலாம். அதான் நீங்கள் ஸ்ட்ரோக்கு 2 வகை. திடீர்னு வர ஸ்ட்ரோக்கு, பைப்பு நல்லா இருக்கும், திடீர்னு கிளாட் ஆகுறது. க்ரானிக்ன்றது என்ன, ஏற்கனவே சுருங்கி உள்ள கொழுப்பு படிஞ்சு வர க்ரானிக் டிசீஸ். சில நேரத்தில் அது கிழியலாம் அந்த ஃபோர்ஸில், ஸோ அப்போ கிளாட் உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி 2 சுச்சுவேஷனுக்கும் வந்து நம்ம பிளட் தின்னர் போடுவோம். அண்ட் டாக்டர், இவ்வளோ நேரம் வந்துட்டு நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க, நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டாக்டர். தேங்க்யூ, நன்றி.